Good morning everyone. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். இந்த புதிய மாதம் ஜூலை 2024 தேவனுடைய அனுக்கிரகம் நம் யாவர் மேலும் இருப்பதாக. We wish you a wonderful blessing of God upon this month, July 2024. God has been good to us in the past 6 months. கடந்த 6 மாதங்கள் தேவன் நம்மை வழிநடத்தினார். God has not let us down. தேவன் நம்மை கைவிடவில்லை. And the promise that we carry that he will continue to be with us. நம்மோடு கூட தொடர்ந்து நம்மை கிரியை செய்கிற ஆண்டவராக இருக்கிறார், துணை நிற்கிறவராக இருக்கிறார். Now we're going to be focusing on the Holy Spirit in the letter to the Ephesians. எபேசியருக்கு எழுதின நிருபத்திலே பரிசுத்த ஆவியானவரை குறித்து சொல்லப்பட்டதை நாம் பார்க்கலாம். இந்த எபேசியருக்கு எழுதின நிருபம் முதலாம் நூற்றாண்டிலே 62 அல்லது 63ஆம் வருஷங்களில் எழுதப்பட்டது. This letter to the Ephesians was written AD 62 and 63. We are progressing with chronological order of the New Testament. புதிய ஏற்பாடு புத்தகங்கள், நிருபங்கள் எந்தெந்த வருஷங்களில் எழுதப்பட்டிருக்கிறது என்பதை நாம் தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறோம். ஏன் இவ்விதமாய் பார்த்து கொண்டிருக்கிறோம் என்றால், எவை எழுதப்பட்டதனுடைய வளர்ச்சியை நாம் பார்க்கலாம். சபையினுடைய சரித்திரத்தில் இருக்கக்கூடிய வளர்ச்சிகள், we see the growth and the development of the teaching in the local church. இன்னும் சொல்லப்போனா ஒரு குறிப்பிட்ட ஒரு போதனையினுடைய, அதாவது போதித்த முறையிலே பங்கு பங்காக வகை வகையாக என்று சொல்லப்படுகிறது போல, portion here, portion there, to different churches and different stress has been given to them. ஏன் இதை சொல்லுகிறேன் என்றால், ஆதி திருச்சபையிலே நமக்கு எல்லாம் கோர்வையாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. Now we have all these letters are put together like a canon and acknowledged and as an authority, given authenticity and acceptability to us. இவைகளெல்லாம் நமக்கு கோர்வையாக கொடுக்கப்பட்டிருக்கிறபடினாலே, all the scriptures, I mean the New Testament letters, all put together and given us as the authoritative word of God. தேவனுக்கு, அதாவது தேவனால் அங்கீகரிக்கப்பட்ட, அதாவது முற்றிலுமாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட வகையில் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அந்த காலத்திலே ஆதி திருச்சபையில் அப்படி இல்லை. The early church did not have the New Testament as you and I have. இன்னும் சொல்ல போனால் சுவிசேஷங்களில் பலவைகள் இதற்கு நிருபங்களுக்கு பின்னாக எழுதப்பட்டதுதான் சுவிசேஷங்கள். Sometimes we read, it's surprised to read that even the Gospels are written way after the letters to the churches. And so we read the Gospels first and the letters later. முதலாவது சுவிசேஷத்தை நாம் படிக்கிறோம், நிருபங்களை பின்பாக தான் பார்க்கிறோம். ஆனால் நிருபங்கள் தான் முன்பாக எழுதப்பட்டது. ஆச்சரியமா இருக்கு அல்லவா? So it's the letters to the churches were written earlier. Now the first mention of Ephesus or Ephesians church we read in Acts chapter 19. அப்போஸ்தலர் நடபடிகள் 19ஆம் அதிகாரத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசு பட்டணத்திற்கு வந்ததையொட்டி நாம் அங்கு ஆரம்பிக்கிறோம். We begin with the visit of Apostle Paul in Acts chapter 19 to this church to this city at Ephesus. So we need to know history, the historicity of the letters as well as the authenticity of the letters as well. இந்த நிருபங்களுடைய சரித்திர பூர்வமான அந்த பின்னணியும், இந்த நிருபங்களுடைய ஆணித்தரமான போதனையை நாம் வெற்றிக்கொள்ள வேண்டுமானால் சற்று சிலவற்றை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். We need to know certain things. Now this is not for everybody. எல்லாரும் இதை வெற்றிக்கொள்ள முடியாத நிலையில் இருக்கலாம். But for matured believers you need to know these things had been. இவைகள் இப்படிதான் நடந்திருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்வது நல்லது. You may say, Pastor, July 1st give us a promise. ஜூலை 1ஆம் தேதியிலே எங்களுக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுங்கள். அந்த வாக்குத்தத்தத்தை குறித்து தான் பேசிக்கொண்டு இருக்கிறோம். We are speaking on the promises. And now we will be focusing in Ephesians chapter 1, and today இந்த நாளில் எபேசியர் 1ஆம் அதிகாரத்தை நாம் பார்க்க போகிறோம்.
The Bible says, verse 3, God has blessed us with every spiritual blessing in heavenly places. Again, let me read that. God has blessed us with every spiritual blessing in the heavenly places in Christ. கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். All kinds of blessings. So you can choose one of them. உங்களுக்கு எது பிடிச்சதோ அதை எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்ல வரேன். So he has already given us all kinds of blessings. All the blessings in Christ. கிறிஸ்துவுக்குள் சகல ஆசீர்வாதங்களும் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, ஆசீர்வதித்திருக்கிறார் என்று சொல்லப்படுது. அதாவது ஆசீர்வதிப்பார் என்று சொல்வது வேற, ஆசீர்வதித்திருக்கிறார், ஏற்கனவே நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். அந்த அந்த வாக்குத்தத்தங்கள் நிறைவேறுவதிலே தான் நாம் காத்திருக்கிறோம். We are waiting for the fulfillment of his promises. So today, my brothers and sisters, you are blessed with all the spiritual blessings in Christ Jesus. கிறிஸ்து இயேசுவுக்குள் நாம் எல்லாரும் சகல ஆசீர்வாதங்களினாலே நாம் நிறைக்கப்பட்டிருக்கிறோம். உன்னதங்களிலே, in heavenly places, in heaven's blessings are upon us. May God bless us as we focus Ephesians chapter 1 this morning. Let's read the scriptures from Acts chapter 19. அப்போஸ்தலர் 19ஆம் அதிகாரத்தில் நாம் முதல் 3 வசனங்களை நாம் வாசிக்க கேட்போம். This is the introduction to the church at Ephesus. எபேசு சபையில் ஆரம்ப காலங்களில் நடந்ததை நாம் பார்க்கலாம். Let's read. அப்போலோ என்பவன் கொரிந்து பட்டணத்திலே இருக்கையில் பவுல் மேடான தேசங்களின் வழியாய் போய் எபேசுக்கு வந்தான். அங்கே சில சீசரை கண்டு, நீங்கள் விசுவாசிகள் ஆன போது பரிசுத்த ஆவியை பெற்றீர்களா என்று கேட்டான். அதற்கு அவர்கள், பரிசுத்த ஆவி உண்டென்பதை நாங்கள் கேள்விப்படவே இல்லை என்றார்கள். அப்பொழுது அவன், அப்படியானால் நீங்கள் எந்த ஞானஸ்நானம் பெற்றீர்கள் என்றான். அதற்கு அவர்கள், யோவான் கொடுத்த ஞானஸ்நானம் பெற்றோம் என்றார்கள். It happened that while Apollos was at Corinth, Paul passed through the upper country and came to Ephesus and found some disciples. He said to them, "Did you receive the Holy Spirit when you believed?" And they said to him, "No, we haven't even heard whether there is a Holy Spirit." And he said, "Into what then were you baptized?" And they said, "Into John's baptism." So we read the early church believers at Ephesus had no knowledge of the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார், அப்படிப்பட்டவர் ஒருவர் உண்டு என்பதை கேள்விப்படாமலே இருந்தார்கள் என்று எபேசு சபையில் இருக்கிற மக்களை குறித்து நாம் பார்க்கிறோம். They were new believers, புதிதான விசுவாசிகள். அப்போலோ என்ற தேவ மனுஷனுடைய மூலமாய் கொடுக்கப்பட்ட வார்த்தைகளை விசுவாசித்தவர்கள், யோவான் ஸ்நானனுடைய போதனையை அறிந்தவர்கள். They knew or heard the gospel through Apollo, and it seems that they were aware of the teaching and also the baptism of repentance through John the Baptist. யோவான் ஸ்நானன் மூலமாய் கொடுக்கப்பட்ட மனந்திரும்புதலின் ஞானஸ்நானத்தை குறித்து அவர்கள் அறிந்திருக்கிறார்கள். So you can see there was a lack of teaching. போதனையில் ஒரு குறை இருந்ததை நாம் பார்க்கிறோம். அநேகருடைய வாழ்க்கையிலே ஒரு சாதனை படைக்க வேண்டுமானால், ஒரு முன்னேற்றம் இருக்க வேண்டுமானால், நாம் நம்முடைய நமக்கு இருக்கும் அல்லது நாம் பெற்ற போதனையில் குறைகள் இருக்கிறதா என்று நாம் பார்க்க வேண்டும். We need to know whether we are properly taught. Now, why is this important? ஏன் இது முக்கியமானது? கற்க கசடு அற, learn so that all the unwanted things can be taken away from us. And that is the blessing of learning. கற்றுக்கொள்வது அதற்காக தான். இப்போ இந்த எபேசு சபையில் இருக்கிற மக்கள் பரிசுத்த ஆவியானவரை குறித்தே கேள்விப்படல. They did not know because they were not taught. அவர்களுக்கு போதிக்கப்படவில்லை, ஆகவே அவர்கள் அறிந்திருக்கவில்லை. So what does Paul do? What does Paul do? Paul என்ன செய்கிறார் என்றால், he taught them about what kind of baptism that you received. எப்படிப்பட்ட ஞானஸ்நானத்தை நீங்கள் எடுத்துக்கொண்டீர்கள் என்று சொல்லும்போது
அதிலேயும் ஒரு குறைகள் இருந்தது என்று பார்க்கிறோம். பால் ரெக்டிஃபைட் தி எரர். அங்கு இருந்த குறையை அவர் நிவர்த்தி செய்கிறார் என்று பார்க்கிறோம். நிவர்த்தி செய்த பிறகு அவர்கள் ஞானஸ்தானம் பெற்ற பிறகு 6வது வசனம் verse 6, அல்லாமலும் பவுல் அவர்கள் மேல் கைகளை வைத்தபோது பரிசுத்தாவி அவர்கள் மேல் வந்தார். அப்பொழுது அவர்கள் அந்நிய பாஷைகளை பேசி தீர்க்க தரிசனம் சொன்னார்கள் என்று பார்க்கிறோம். verse 6 we read, Paul laid, after they received the baptism in water, and Paul laid his hands on them, the Holy Spirit came upon them, and they began speaking with tongues and prophesying. So this was a history, a part of history. இந்த எபேசு சபையினுடைய சரித்திரத்தில் ஒரு முக்கியமான ஒரு பங்கு என்று நான் பார்க்கிறேன். This may have been our experience in our life too. நம்முடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட அனுபவங்கள் இருந்திருக்கலாம். எனக்கு யாரும் சொல்லித் தரல, நான் கேள்விப்படவே இல்லை. That's okay. But now we are learning. நடக்காதது பரவாயில்ல, ஆனால் இப்பொழுது ஆண்டவர் நமக்கு தருணத்தை கொடுத்திருக்கிறார். It's a time that we learn. நாம் கற்றுக்கொள்வதற்கு ஆண்டவர் தருணங்களை கொடுத்திருக்கிறார் என்று பார்க்கிறோம். So for every believer, the Holy Spirit function is so important. Not just the Pentecostal church believer. Pentecostal church விசுவாசி என்று அல்ல, அப்படி பைபிளிலே கிடையாது. There is no such a thing as Pentecostal church, Pentecostal believer and other church believer. A believer is a believer in the Lord Jesus Christ. இயேசு கிறிஸ்துவின் மேல் உள்ள விசுவாசிகள், விசுவாசம் உள்ளவர்கள், விசுவாசிகள் என்று பொதுவாக அழைக்கப்பட்டவர்கள். So now we come to Ephesians chapter 1. எபேசு நிருபத்திற்கு 1வது அதிகாரத்திற்கு வருவோம். Fast forward, அநேக வருஷங்கள் கடந்து விட்டன. எபேசு சபைக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் அருமையான ஒரு கடிதத்தை எழுதுகிறார். Paul is writing a wonderful letter to the church at Ephesus. We see so many aspects of the Holy Spirit in this letter. பரிசுத்த ஆவியானவருடைய பல குணாதிசயங்களை குறித்தும் ஆழ்தத்துவத்தை குறித்தும் அவருடைய பணிகளை குறித்தும் இந்த நிருபத்திலே நாம் மிகவும் ஒவ்வொரு நிருபத்திலே ஒவ்வொரு அதிகாரத்திலையும் பார்க்கிறோம். We see the Holy Spirit mentioned in every chapter of this letter to the Ephesians. And also, Holy Spirit is mentioned 13 times. 13 தடவை இந்த நிருபத்தில் பரிசுத்த ஆவியானவரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. Now, the Holy Spirit is the source that as he who has given us the scripture. பரிசுத்த ஆவியானவர் தான் வேதாகமத்தை நம்முடைய கரத்தில் கொண்டு வருவதற்கு உதவினவர் என்று நாம் சொல்லலாம். He is the one who gave the scripture in our hands. So that he inspired the scripture. Remember 2 Timothy 3:16, 2 Timothy 3 அதிகாரத்தில் வாசிக்கும் போது வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது என்று பார்க்கிறோம் அல்லவா? All scriptures are inspired by the Holy Spirit. So the Holy Spirit gives us the authority, authenticity and acceptability of the scripture. பரிசுத்த ஆவியானவர் வேத வசனத்தினுடைய அதிகாரத்திற்கும் அதனுடைய நம்பகத்தன்மையும் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய தன்மையும் கொடுக்கிறார். So Holy Spirit is so important for us today as we look upon the scriptures. வேத வசனத்தை நாம் வாசிக்க படிக்க இந்த தேவனுடைய பரிசுத்த ஆவியானவருடைய அவருடைய பங்கு, அவருடைய கிரியைகள் மிகவும் முக்கியமானது. So looking at chapter 1, 1வது அதிகாரத்தை பார்க்கும் பொழுது, and we read with the blessing. ஆசீர்வாதத்தோடு கூட ஆரம்பிக்கிறோம். verse 3 வாசிப்போம். 3வது வசனத்தை வாசிக்கலாம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். Blessed be the God and Father of our Lord Jesus Christ, who has blessed us with every spiritual blessing in the heavenly places in Christ. He has blessed us with all the spiritual blessings. சகல உன்னதங்களிலே சகல ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தினால் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். ஆனா நம்முடைய ஜெப குறிப்புகள் எல்லாம் உன்னதமான ஜெப குறிப்புகள் எல்லாம் கிடையாது. All our prayer points are not heavenly. They are very earthly, right? All right. But we are thanking God. Okay, that's not wrong. அது தவறு என்று அல்ல.
because we are hard pressed and we need, we prayed, Lord, we need this one, that one, everything mostly about our earthly needs. உலகத்திலே நமக்கு இருக்கும் தேவைகளை தான் நாம் அதிகமாக நம்முடைய ஜெபங்களில் கொண்டு வருகிறோம். But remember, we are blessed people. நாம் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனமாய் இருக்கிறோம். உன்னதத்தில் சகல ஆசீர்வாதங்கள், in heavenly places, all the spiritual blessings. Now we are looking to the fulfillment of the spiritual blessings in our earthly life. நாம் பூலோகத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கும் வாழ்க்கையிலே இந்த சகல ஆவிக்குரிய உன்னதங்களில் இருக்கும் ஆசீர்வாதங்கள் பூமியிலே வெளிப்படத்தக்கதாக நாம் விரும்புகிறோம், வாஞ்சிக்கிறோம். அந்த தவிப்பு நமக்கு இருக்கிறது, அந்த அங்கலாய்ப்பு நமக்கு இருக்கிறது. We eagerly wait, God, would you do it today? இந்த மாதம் உம்முடைய உன்னதங்களின் ஆசீர்வாதத்தினால் ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவரே நீர் அதை வெளிக்கொண்டு வருவீராக. ஆங்கிலத்தில் சொல்லும்போது, Lord, let your presence be manifest. அதாவது தேவ பிரசன்னம் நம்மோடு இருப்பது ஒன்று, தேவ பிரசன்னம் வெளிப்படுவது இன்னொன்று. It's one thing that we know that God's presence is with us, but the manifest presence of God, தேவ பிரசன்னம் வெளிப்பட்டது, and that is a desire for us. Yes, I am blessed with heavenly places, spiritual blessings. I am blessed with spiritual blessings. எனக்கு ஆவிக்குரிய இந்த சகல ஆசீர்வாதத்திற்காக நன்றி ஆண்டவரே. But I want to see the manifest blessings in my life, on the earth. உலகத்திலே நான் இருக்கும் வாழ்க்கையிலே உம்முடைய ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் என்னுடைய வாழ்விலே வெளிப்படத்தக்கதாக ஆண்டவரே விரும்புகிறேன் என்று விரும்புவதும் தவறல்ல. What Jesus said, I will be with you to the end of the age. உலகத்தின் முடிவு பரியந்தமும் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று ஆண்டவர் சொன்னார் அல்லவா? So Paul is right, he's saying, you are blessed. நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்றுதான் ஆரம்பிக்கிறார். இப்போ நீங்களும் நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இந்த காலவேளையில நம்ம ஜூம்ல நாம கனெக்ட் ஆயிருந்தாலும், though we are connected in Zoom digitally, it's good to say, Lord, I am grateful for all the spiritual blessings. எனக்கு நீர் கொடுத்திருக்கிற ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களுக்கெல்லாம் உமக்கு நன்றி ஆண்டவரே என்று நாம் சொல்லுவதற்கு இது ஏற்ற நேரம். Now the second one that we need to focus here in chapter 1, இந்த 1ஆம் அதிகாரத்திலே இரண்டாவது முக்கியமான குறிப்பு என்னவென்றால், தேவன் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். God has destined or predestined us or has chosen us. தேவன் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். Now verse 4, 4வது வசனத்துல பார்க்கும்போது, உலகம் தோன்றும் முன்னே உன்னை தெரிந்து கொண்டாரே தேவன், கருவில் உருவாகும் முன்னே உன்னை தெரிந்து கொண்டாரே தேவன். He has chosen you, us, before the foundation of the earth, before you were formed in the womb. Sometimes you're thinking, what? Before the foundation of the world, before I was formed in the womb, கருவில் உருவாவதற்கு முன்னதாகவே, உலகம் தோன்றுவதற்கு முன்னதாகவே. தலை சுத்துற மாதிரி இருக்கும். Major head is spinning, right? Well, அதுக்கு தான் அறியாது, புரியாது, தெரியாது. How do we understand? How, of all the billions of people, God says, I've chosen you before you were born, before you were formed. இத்தனை கோடிக்கணக்கான ஜனங்கள் மத்தியில ஆண்டவர் நம்மை பார்த்து என்ன சொல்றார்? உன்னை முன்னமே தெரிந்து கொண்டேன். I knew you before foundation of the world. உலகம் தோன்றுவதற்கு முன்னதாகவே உன்னை அறிந்திருக்கிறேன், உன்னை தெரிந்து கொண்டிருக்கிறேன். ஆண்டவருடைய ஞானம் நம்முடைய குறைவுள்ள ஞானத்திற்கு, அறிவிற்கு ஒப்பிடப்பட முடியாது. We can't compare our limited knowledge to the infinite wisdom of God. And so God has chosen us. தேவன் கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். And that we need to continue to remember.
everything we have, all that we long to be only in Christ Jesus. கிறிஸ்துவுக்குள் தான் சகலமும் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று நாம் பார்க்கலாம். Now, going forward with this chapter, தொடர்ந்து இதில் பார்க்கும்போது, remember, not only he has predestined us, he has chosen us, he bestowed his grace on us. அவர் தமது கிருபையை 5ஆம் வசனத்தில் 7ஆம் வசனத்தில் 5 to 7 we read, his grace is bestowed upon us. அவருடைய கிருபையை, இன்னும் சொல்ல போனால் கிருபையின் ஐஸ்வர்யத்தின்படியே, according to the richness of his grace, அவர் கிருபையில் ஐஸ்வர்யம் உள்ளவர். அவருடைய கிருபைக்கு எல்லையே இல்லை. There is no end to his grace. So he has showered his grace upon us. அவருடைய கிருபையை நமக்கு கொடுத்திருக்கிறார். அந்த கிருபை ஒவ்வொரு நாளும் புதிதாக இருக்கிறது. His grace is new every day. May God bless us with his new grace upon every one of us. நாம் ஒவ்வொரு மேலும் தேவனுடைய புதிய கிருபையை தேவன் நமக்கு அருளி செய்கிறார். Now, remember, according to his pure purpose and predestination as choice, he has chosen to bring that forgiveness of sin upon for all of us through the blood of Jesus. இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே நம்முடைய பாவ மன்னிப்பிற்கென்று அவர் தீர்மானித்திருக்கிறார். So we are forgiven, we are chosen, we are blessed, and now we are forgiven. அவருக்குள் இந்த பாவ மன்னிப்பு உண்டாயிருக்கிறது. Verse 6, so we have the privilege to be adopted in the family of God. தேவனுடைய குடும்பத்திலே புத்திர சுவிகாரத்தை பெற்று நாம் கிறிஸ்து இயேசுவின் மூலமாய் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். We are adopted, we are chosen, we are forgiven, we are blessed. ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம், தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம், மன்னிக்கப்பட்டிருக்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளாக நாம் தத்தெடுக்கப்பட்டிருக்கிறோம். We are his children. Continue Paul's words, is the way that he describes. கமா இல்லாம எழுதிட்டே போவார். Paul did not know comma. All right. அதனால நம்ம பகுத்து தான் நம்ம படிக்கணும். We have to divide and learn. Otherwise, we won't be able to follow his thoughts. அப்படி சரளமா போய்கிட்டே இருக்குது அவரு. ஒரு 4, 5, 6 வசனம் கழிச்சு தான் full stop வருது. Right? Now we see the full stop only after 5 and 6 verses. So it's a such rich experience in God. தேவனுக்குள்ளாக அப்படிப்பட்ட ஒரு ஆழமான ஒரு அனுபவம் இருக்கிறதுனால தான் அப்படி வருது. அந்த ஆண்டவருடைய சத்தியம் அப்படி கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று நான் பார்க்கிறோம். நான் listening just a pure scripture, வசனத்தையே நான் படிக்கும் பொழுது நாம் பார்க்கலாம். And in Christ Jesus, அதை சொல்லிட்டே இருப்பார். கிறிஸ்துவுக்குள், 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 everything in Christ, everything in Christ, nothing apart from Christ. கிறிஸ்துவுக்குள் தான் சகலமும் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று நாம் பார்க்கிறோம். In Christ all these things are given. And so you would see in the verses till verse 12, the 12 வசனங்களுக்குள்ளாகவே you can see how many times he mentioned in Christ, in Christ. இந்த 12 வசனத்திலே நீங்க பார்க்கலாம், கிறிஸ்துவுக்குள் கிறிஸ்துவுக்குள் எத்தனை தடவை சொல்லியிருக்கிறார் பாருங்க. And I think that is a wonderful truth that we need to grasp it. We are in Christ. We are because of Christ. கிறிஸ்துவுக்குள் இருக்கிறோம், கிறிஸ்துவினால இருக்கிறோம். And so we are chosen to be co-heirs along with him. அவரோடு கூட உடன் சுதந்திரவாளியாக இருக்க நாம் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம். Now this might remind you, some of you, that we've been looking at that in every letter that we have seen so far. இதுவரைக்கும் நான் பார்த்த நிருபங்களிலே கேட்டதை தான் திரும்பவும் அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசியருக்கு எல்லாத்தையும் கோர்த்து எழுதி கொண்டிருக்கிறார். We are co-heirs with Christ. கிறிஸ்துவோடு உடன் சுதந்திரவாளிகளாய் இருக்கிறோம் என்பதை வேறொரு நிருபத்தில் சொல்லப்பட்டதை மறுபடியும் இந்த சபைக்கு எழுதுகிறார். Now we begin about the Holy Spirit. பரிசுத்த ஆவியை குறித்து இங்கே முதல் தடவையாக எழுதப்பட்டிருக்கிறது.
Let's read verse 13 and 14. 13-14 வசனங்களை வாசிக்கலாம். நீங்களும் உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகளான போது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால் அவருக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள். அவருக்கு சொந்தமானவர்கள் அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாக மீட்கப்படுவார்கள் என்பதற்கு ஆவியானவர் நம்முடைய சுதந்திரத்தின் அச்சாரமாயிருக்கிறார். In him you also, after listening to the message of truth, the gospel of your salvation, having also believed, you were sealed in him with the Holy Spirit of promise, who was given as a pledge of our inheritance, with a view to the redemption of God's own possessions, to the praise of his glory. Now we read that, we read that in 2 Corinthians 1 as well. 2 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரத்திலே இதே கருத்தை நாம் பார்த்தோம். We are sealed with a Holy Spirit. பரிசுத்த ஆவியானவரால் நாம் முத்திரை போடப்பட்டிருக்கிறோம். A seal is used to identify and protect. இந்த முத்திரையானது அடையாளப்படுத்துவதற்கும் பாதுகாக்கப்படுவதற்கும் கொடுக்கப்படுகிறது. When somebody sees the seal, they know who that particular thing or person belongs to. ஒரு முத்திரையை பார்க்கும் பொழுது இந்த முத்திரை இவர்களுடையது, இந்த ராஜாவுக்குரியது அல்லது இந்த கம்பெனிக்குரியது, இந்த நிர்வாகத்திற்குரியது என்று அந்த முத்திரையிலே நாம் பார்க்கிறோம். Even in every department of the government, they have their own insignia. ஒவ்வொரு அரசாங்கத்தினுடைய துறையிலும் அவர்களுக்கு என்ற ஒரு முத்திரை இருக்கிறது. Now, when the queen passed away, a new insignia had to be made for the King Charles in Britain. Britain தேசத்திலே ராணி மரித்தபோது புதிய ராஜாவாக அவர், அதாவது கிங் சார்ல்ஸ் அவர்கள் வந்த பொழுது அவருக்கு என்ன ஒரு புதிய முத்திரை உருவாக்கப்பட்டது என்று சொல்கிறார். உருவாக்கப்பட்டது என்று நாம் பார்க்கிறோம். So this is very important, the seal of the king, ராஜாவின் முத்திரை. இங்கு தேவாதி தேவன் நம்மேல் பரிசுத்த ஆவியானவரால் நாம் அவருக்கு சொந்தமானவர்கள் என்பதை வெளிப்படுத்த முத்திரை போட்டிருக்கிறார். Like for example, when the enemy looks at you, he knows you belong to Christ. சத்துருவாகிய சாத்தான் உங்களை பார்க்கும் பொழுது நீங்கள் தேவனுக்குரியவர்கள், கிறிஸ்துவனுடையவர்கள் என்று உங்கள் மேல் இருக்கிற முத்திரையினாலே கண்டுகொள்கிறார். Now, for example, நம்ம ஊர்ல இந்த தாலி கட்டுறாங்க, அப்புறம் வெட்டிங் ரிங் போடுறாங்க. People wear wedding rings and tali in our culture, whatever. Now, it signifies that they are married and they are committed. அதை பார்க்கும் பொழுது அவர்கள் ஒருவருக்கு வாய்க்கப்பட்டவர்கள், இணைக்கப்பட்டவர்கள், திருமணத்தில் இணைந்தவர்கள் என்று பார்க்கிறோம். Now, when you don't wear anything, like some of the Pentecostal believers don't wear anything, as Pentecostal believers தமிழ்நாட்டில், கேரளாவில் அவர்கள் நகை அணியெல்லாம் அணிவதில்லை, தாலியெல்லாம் போடுவதில்லை. அப்படி என்ற சூழ்நிலை இருக்கும் பொழுது நாம் நல்லா கவனிங்க. அப்போ அந்த சூழ்நிலையில எப்படி இருக்கும் பாருங்க. I'm not saying it is wrong either way. போட்டாலும் தப்பு, போடலன்னா தப்பு அப்படின்னு சொல்லலை. I'm not saying that. But we follow different ways and சில சபை கோட்பாடுகளிலே அதை பின்பற்றுகிறார்கள். Some of the churches, they follow it and they preach it and also they compel it. அதை வலுக்கட்டாயம் பண்ணுவார்கள். சில சமயத்தில் நகை போட்ட ஞானஸ்தானே கொடுக்க மாட்டாங்க. Sometimes they will not give you baptism if you have ornaments. நான் அந்த அளவுக்கு ஒரு இதை பின்பற்றிகள் இருக்கிறார்கள். The people who follow that. Now, the reason I'm saying this, now, when the Father looks at us, he looks at us and he puts his ownership on us, the seal of ownership, not by ornaments, but by the Spirit of God. But by the blood of Jesus, we are cleansed by the blood of Jesus, and we are sealed with the Holy Spirit.
கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே நாம் கழுவப்பட்டிருக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரால் முத்திரிக்கப்பட்டிருக்கிறோம். And not by anything else. We are not identified by external stuff. வெளிப்புறமாய் நம்முடைய அணிகலன்களையோ அல்லது நம்முடைய உடைகளினுடைய நிறங்களையோ வைத்து அல்ல, பரிசுத்த ஆவியானவரை வைத்தும் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே கழுவப்பட்டதை வைத்துதான் நாம் என்ன செய்யப்படுகிறோம்? அடையாளப்படுத்தப்படுகிறோம். Remember, they are invisible. இவைகள் நாம் அடையாளம், நம் மற்றவர்கள் காணக்கூடிய அடையாளம் அல்ல. We are cleansed by the blood of Jesus. How do people know that I am cleansed by the blood of Jesus? நான் கிறிஸ்து இயேசுவினாலே கழுவப்பட்டவன் என்று ஜனங்களுக்கு எப்படி தெரியும்? பார்த்த உடனே தெரியாது. ஆனா என்னுடைய வாழ்க்கை நடவடிக்கையில தெரியும். They know about my behavior. That the Holy Spirit is on me as a seal of ownership. பரிசுத்த ஆவியானவர் என்மேல் உங்கள் மேல் இருக்கிறார். நான் தேவனுடையவன், கிறிஸ்துவனுடையவன் என்ற அந்த அதாவது அந்த சொந்தத்தை ஆண்டவர் கொண்டாடுகிறார். God celebrates by putting his seal on us. When people, when the kingdoms, the enemy kingdom looks at us, they know that we belong to God. நாம் தேவனுக்கென்று முத்திரிக்கப்பட்டவர்கள். It stops anyone else from tampering with the particular item. When they see seal of ownership, it prevents and stops people. இவர் தேவனுக்கு சொந்தமானவர்கள். அவ்வளவு சீக்கிரம் சாத்தான் வந்து நமக்குள்ள கிரியையெல்லாம் நடப்பிக்க முடியாது. நாம் அவருடையவர்கள், நாம் அவருக்கு சொந்தமானவர்கள். So we belong to God. We are part of the kingdom of God. தேவ ராஜ்யத்தின் பிள்ளைகளா இருக்கிறோம். And we have the seal of ownership, seal of identification. நம்மை அடையாளப்படுத்துவது பரிசுத்த ஆவியானவர். நம்மை அங்கீகரிப்பது பரிசுத்த ஆவியானவர். நாம் அவருக்கு சொந்தமானவர்கள் என்று மற்றவர்களுக்கு அறிவிப்பதும் பரிசுத்த ஆவியானவர் தான். நம்மை பாதுகாப்பதும் பரிசுத்த ஆவியானவர் தான். He is the one who protects us as well. So பரிசுத்த ஆவியானவர் நமக்கு அச்சாரமாக கொடுக்கப்பட்டிருக்கிறார். அவருக்கு சொந்தமானவர்கள். Verse 14, அவருக்கு சொந்தமானவர்கள் அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாக மீட்கப்படுவார்கள். This is in a futuristic sense. வரப்போகிற நிகழ்வுக்கு இங்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நாம் அவருக்கு சொந்தமானவர்கள். இப்பொழுது முத்திரை போடப்பட்டிருக்கிறது. அடுத்தது என்னவென்றால், நாம் மீட்கப்படுவோம். We are still in our body. We are still struggling in our body that often, find the resistance with this spirit of flesh. மாம்ச ஆவியினுடைய போராட்டம் நமக்கு இன்னும் சரீரத்தில் இருக்கிறதே. நாம் அவருக்கென்று மீட்கப்படுவோம். ஒரு நாளில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து திரும்ப வரும்பொழுது சபையை மீட்பார். இந்த உலகம் மீண்டுமாக மறு சிருஷ்டிக்குள் கடந்து போகும் என்பதை வேதாமத்தில் பார்க்கிறோம். A day is coming that God will redeem us through Christ Jesus in his second coming. And the whole world will be redeemed. உலகம் முழுவதும் மீண்டுமாக, அதாவது மீட்கப்பட்டு ஒரு புது சிருஷ்டிக்காக கொண்டு வரப்படும் என்று சொல்லப்படுகிறது. Now that is going to happen, and there is a guarantee that we carry. அதற்கு அச்சாரமாக இதுதான் நடக்கப் போகிறது. அதற்கு அச்சாரமாக, அதாவது முன் தொகையாக, முன் பணம் என்று சொல்கிறார் அல்லவா, as an advance. இங்கு அச்சாரமாய் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் பெற்றுக்கொள்ளப் போகிற அந்த சுதந்திரத்திற்கு அச்சாரமாய் ஆவியானவர் கொடுக்கப்பட்டிருக்கிறார். So the Spirit of God is in us. He dwells in, he is a person, but he is the seal, but he is also the guarantee. அவரே முத்திரையாக இருக்கிறார். அவரே நமக்கு அச்சாரமாய் இருக்கிறார். So every day he continues his ministry to say, Lawrence, you don't belong to yourself.
You belong to God in His kingdom. நீ தேவனுக்கு உரியவன், தேவ ராஜ்யத்துக்கு உரியவன். And you are not alone. நீ தனிமைப்பட்டவன் அல்ல. You are not an orphan. நீ அனாதை அல்ல. I am with you. நான் உன்னோடு கூட இருக்கிறேன். And I have put the seal of ownership on you. நீ எனக்கு சொந்தமானவன் என்று சொல்லி என்னுடைய ஆவியானவரை உன்மேல் வைத்திருக்கிறேன், உனக்குள் வைத்திருக்கிறேன். He says, this is the down payment. இதுதான் அச்சாரமாய், சுதந்திரத்திற்கு அச்சாரமாய் கொடுக்கப்பட்டு இருக்கிறார். இங்க பாருங்க, இந்த எபேசு சபையில் ஆரம்பத்துல பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறாரா என்பது கேள்விப்படலாம். அவங்க the beginning, the church at Ephesus, they did not know whether the Holy Spirit was there. But look at his teaching. இப்பொழுது அவர்களுக்கு எப்படி சொல்லி கொடுக்கிறார் பாருங்க. நீங்கெல்லாம் எல்லா ஆவிக்குரிய ஆசீர்வாதத்துல பெற்றிருக்கீங்க. நீங்க எல்லாம் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கீங்க, பாவ மன்னிப்பு பெற்றிருக்கீங்க, ஆண்டவருக்காக தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு முத்திரையாக கொடுக்கப்பட்டிருக்கிறார், அச்சாரமாய் கொடுக்கப்பட்டிருக்கிறார். You can see the way that Apostle Paul introduced that. First he asked the question, do you know, have you received the Holy Spirit? They said they don't. But he said, that's where he began. They began at the rock bottom. எனக்கு ஒன்றும் தெரியாது. But how the man of God taught them and increased their knowledge. அவருடைய அறிவை வளர்ப்பதற்கு, அந்த அறிவின் மூலமாக தான் அந்த அனுபவம். The experience comes by the knowledge they had. And he teaches them some of the deep stuff. ஆழமான காரியங்களை அவருக்கு சொல்லுவதில் அவர் கூச்சப்படவே இல்லை. எழுதி வைத்ததை எழுதி வைக்கிறார். He wrote, whether they could understand it or not, he wrote the truth of God's word. தேவ வார்த்தையை குறித்து அவ்வளவு சத்திய தேவ ஆவியானவர் மூலமாய் அவ்வளவாக அவர் எழுதி வைக்கிறார். So my brothers and sisters, as we begin July 2024, இந்த ஜூலை மாதத்துல எபேசு நிருபத்தோடு ஆரம்பிக்கிறோம். But remember, we are blessed. நாம் ஏற்கனவே ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம். We are appointed for blessing. ஆசீர்வாதத்திற்கென்று உன்னதங்களில் அந்த கிறிஸ்துவுக்குள்ளாய் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. All spiritual blessings. And all the spiritual blessings are counted here. அந்த ஆசீர்வாதங்கள்லாம் இப்போ லிஸ்ட் பண்ணி கொண்டுட்டு வர்றார். ஸோ எபேசியர் 1ஆம் அதிகாரத்தை ஒரு தடவை படிச்சா புரியாது. You won't understand by reading, just casual reading. Reading it one time, you will not understand and you will not appreciate. அதை மெச்சிக்கொள்ளவும் முடியாது. அதை அணுவா பார்த்தா தான் அதை மெச்சிக்க முடியும். Right? You know, some people, they eat food, they lunch or whatever, 5 minutes சாப்பிட்டு முடிச்சிருவாங்க. They eat so fast. Do you know, eating so fast is no good. It's no good for our body. அவசரமா வேகமா சாப்பிடுறது நம்ம சரீரத்துக்கு ஆகாது. எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல. You know, when we sit with people in England, இங்கிலாந்துல சாப்பாட்டுன்னு உட்காரும்போது 1.5 மணி நேரம் ஆகும். 1.5 hours. நாம என்ன பண்றோம்னா, சாப்பாட்டுக்கு நேரமே அந்த ஃபாஸ்ட் ஃபுட் வந்ததே தொலைஞ்சது. நம்முடைய தேகத்தினுடைய சரீரத்தினுடைய அதாவது ஹெல்த்தும் என்னாச்சு, வேகமா போயிடுச்சு. எப்போ ஃபாஸ்ட் ஃபுட் சாப்பிட ஆரம்பிச்சோமோ நம்முடைய சரீரத்துடைய என்ன சொல்ல வருது, ஹெல்த்தும் என்னாச்சு, வேகமா போயிடுச்சு. When we began with fast food, our health also went faster. Gone down faster. So eating at the table, eating or தரையில உட்காரங்களோ டேபிள்ல உட்காரங்களோ, whatever it is, the fellowship, meals are supposed to be for fellowship. நம்முடைய உணவு ஐக்கியத்தோடு இருக்க வேண்டும். One of the thing I hate is to eat on my own, right? தனியா உட்கார்ந்து சாப்பிட்றது தான் எனக்கு பயங்கரமான கஷ்டம். அதுதான். But remember, வேத வசனத்தையும் அவசரமா சாப்பிட்றது, படிக்கிறது ஒன்றும் ஒட்டாது. Nothing will
will get attached to our soul. அதுக்கு பேரு தான் ருசிச்சு ரசிச்சு சாப்பிட்றதுக்கு பேரு தான் தியானம். Meditation is you appreciate, you intake, and you not only meditation is just a applicationally, right? We need to say, hey, I'm eating it, I'm taking it with joy. Now, let me just say, when people are fed up, how do you know they are fed up? ரொம்ப அழுத்து போயிடுச்சு அப்படின்னாங்களே ஒரு காரியத்தை சொல்லுவாங்க, என்னங்க சாப்பாடு, என்ன சாப்பிட்டு என்னங்க பண்றது? They will say, what food, man? I'm fed up of food, right? Now, they're not just talking about food. They're talking about what they're going through, right? வெறும் சாப்பாட்டை மட்டும் அவங்க பேசுறது இல்லை. அந்த ஒரு வார்த்தையில அவங்க வாழ்க்கையில என்ன வழியா போய் கொண்டிருக்கிறாள் என்று அந்த ஒரு வாக்கியத்துல கண்டுபிடிச்சிடலாம். My brothers and sisters, அததான் ஆண்டவர் சொல்றாரு, அனுதினமும், every day, enjoying the presence of God, meditating God's word. And today God is saying to us, you are chosen. நீ தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். You are mine. எனக்கு நீங்கள் சொந்தமானவர்கள். நீ தனிமையானவன் அல்ல என்பதற்காக தான் என் ஆவியானவரை உங்களுக்கு தந்திருக்கிறேன். I don't want you to feel alone. I don't want you to feel kind of forsaken and left out. தனித்து விடப்பட்டவன், கைவிடப்பட்டவன் என்று அந்த நினைப்பு வரக்கூடாது என்பதற்கு தான் ஆவியானவரை உங்களுக்கு கொடுத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். Can we just thank God for the Holy Spirit today? ஆவியானவரே, நீர் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறீரே, உமக்காய் நன்றி செலுத்துகிறேன். என்னோடு இருக்கும், எனக்கு சாட்சி கொடுத்து கொண்டே இருக்கிறீரே, எனக்கு தைரியம் கொடுத்து கொண்டே இருக்கிறீரே. You are giving me the encouragement and the confidence I need every day, at all times, in every situation. எல்லா சூழ்நிலைகளிலும், எல்லா நிலைகளிலும், காலங்களிலும் நீர் எனக்கு தைரியம் கொடுத்து கொண்டே இருக்கிறீரே ஆவியானவரே. எனக்கு ஜெபம் பண்ண தெரியலனா கூட எனக்காக வேண்டுதல் செய்பவரே. Even when I don't know how to pray, Holy Spirit, that you intercede on my behalf. I'm so grateful. Finally, chapter 1, கடைசியாக 1ஆம் அதிகாரத்தில் இதை நான் பார்க்க போகிறோம். Paul is praying a prayer for the Ephesian church. அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசு சபைக்கு ஒரு ஜெபத்தை செய்கிறார். And in that verse 17, இதை முழுவதும் படிச்சாதான், நான் சொல்றேன்ல, அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு கமாவே தெரியாது. Apostle Paul did not have any comma. So 4 வசனம் கழிச்சு தான் ஒரு கமா வரும். அதுக்குள்ள நாம போதுண்டா சாமி எனக்கு புரியல அப்படின்னு உட்காந்துருவோம். Sometimes we'll say reading and all that stuff, and we get tired of just reading his incredible vocabulary, right? என்ன மாதிரி வார்த்தைகள்லாம் சொல்லி அவர் விளக்குகிறார், பார்த்து நம்ம சோர்ந்து போயிடும். அதனால தான் கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிட்டு ரசிக்கணுங்கிறது. சில பீப்புள் கொறிச்சு சாப்பிடுவாங்க பாருங்க, அதை பார்த்தா எப்படிதான் இப்படி சாப்பிட்றான்னு நினைக்கிறோம் பார்த்தீங்களா. Some people eat just a little by little bit. அவன் சாப்பிட்றதுக்குள்ள 4 கேக் இன்னொருத்தன் சாப்பிடுவான். There are some people who eat 4 cakes, and this one girl will be sitting with little by little, right? But remember, the word of God, it's not, gulping, right? ஏதோ சும்மா அப்படி முழுங்கிறதுக்காக இல்ல, இது சுவைப்பதற்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது. We need to, enjoy the taste of God's word here. Now, look at it from here. So, verse 15 onwards and 16, he said, I am praying for you. இடைவிடாமல் உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். And it says verse 17 onwards. Verse 17 is our focus today. 17ஆம் வசனத்தை இந்த வாசிப்போம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தேவனும் மகிமையின் பிதாவுமானவர் தம்மை நீங்கள் அறிந்து கொள்வதற்கான ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவியை உங்களுக்கு தந்தருள வேண்டும். That the God of our Lord Jesus Christ, the Father of glory, may give you a spirit of wisdom and of revelation in the knowledge of him. Now,
Either you read it in English or in Tamil. Let me explain here. Yes, we are believers. நாம் விசுவாசிகள், தேவனை பின்பற்றுகிறவர்கள். We follow the Lord. In Christ we are secure. கிறிஸ்துவுக்குள் நாம் பாதுகாக்கப்பட்டிருக்கிறோம். அந்த உறுதி நமக்கு இருக்கிறது. Now Paul says, we don't know God yet fully. தேவனை நாம் முற்றிலும் அறியாதவர்கள். நான் ஆண்டவரை அறிந்து விட்டேன் என்று நாம் சொல்ல முடியாது. But Paul is saying, I want you to know God. நீங்கள் தேவனை அறிந்து கொள்ளும்படியாக நான் விரும்புகிறேன். And that is his prayer and desire. அவர் விரும்புவது அதுதான். Now, who is going to help me to grow and know? நான் தேவனை அறிவதற்கும் வளர்வதற்கும் யார் எனக்கு உதவி செய்கிறது? தமிழ்ல சொல்ல அழகா சொல்லப்பட்டிருக்கிறது, பிதாவானவர் அவரை நாம் அறிந்து கொள்வதற்காக ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவியை, அங்கு ஆவியானவரை நமக்கு தந்தரல வேண்டும். ஏற்கனவே கொடுத்திருக்கிறார். ஆனா இன்னொன்னு என்னன்னா, ஆவியானவர் உதவி செய்கிற ஆவியானவரை கொடுத்திருக்கிறார். இங்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஆவியை இன்னொரு விதத்திலே பார்க்கலாம். அவரை கொள்ளும் ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற அந்த சிந்தை நமக்கு தேவை. அதை பற்றி கொள்வதற்கான ஒரு சிந்தையும் நமக்கு அவசியம். அதாவது சாப்பிட விரும்பாதவனை சாப்பிட வைக்கிறது மகா கஷ்டம். இந்த சின்ன குழந்தைகளுக்கு அம்மாமார்கள் கொடுக்கிற சாப்பாடு பார்த்தீங்கன்னா, அதை கிள்ளி வச்சு வாயை தள்ளி வச்சு அதை பண்ணி இதை பண்ணி எப்படி சாப்பாடை உள்ள திணிக்கணும். இந்த சாப்பாடு நேரம் வந்தால் சில பிள்ளைகளுக்கு ரொம்ப பயம். ஐயோயோ கில்லு வாங்கணும், அது வாங்கணும், பயப்படுத்தும், அப்படி இப்படின்னு சொல்லி இந்த சாப்பிட்றேன். அதனால தான் காக்கா பாரு, வானத்தை பாரு, பூமியை பாரு, அப்புறம் பார்க்குற கடைசியில் கார்ட்டூனை பாருன்னு செல்ஃபோன் இல்லாமல் சாப்பாடு இறங்க மாட்டேங்குது இப்போ. Now children, now to feed them, in those days we show them birds and we show them stars and all that, but now everything comes in cartoon or in the cell phone. Cell phone இல்லைன்னா சாப்பாடே இறங்க மாட்டேங்குது. பெரியவங்களுக்கு அப்படிதான் ஆகிப்போச்சு போகிறோம். Even for the elderly people, older people, they don't even talking at the table. அவங்க சாப்பிடும்போது ஒருத்தருக்கு ஒருத்தர் பேச்சே இல்லை, உறவே இல்லை. இந்த செல்ஃபோனை பார்த்து தான் அவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்க உள்ள ஏதோ இறங்குது. இப்போ ரிமெம்பர், நமக்கு ஆண்டவரை அறிந்து கொள்ளணும் என்று ஒரு வாஞ்சை இருக்கு. பிதாவானவர் எப்படி அறிந்து கொள்வது? நமக்கு உதவி தேவை, நமக்கு அதுக்கான ஞானம் தேவை, ஒரு தெளிவை தேவை. தெளிவை அளிக்கிற ஆவியானவர், ஆவி. He gives us clarity in knowing God the Father. ஆண்டவரே, இந்த நாளில உம்மை அறிந்து கொள்ள எனக்கு ஒரு தெளிவு எனக்கு தேவை, எனக்கு ஒரு புதிய பலன் தேவை. நீங்க 19ஆம் வசனத்துல நீங்க பார்க்கும்போது, ஆண்டவரே உம்முடைய மகத்துவங்கள் இன்னதென்று நான் அறியும்படி எனக்கு பிரகாசமான மனக்கண்களை தாங்க ஆண்டவரே. Lord, grant me, Father, open the eyes of my heart. என் இருதயத்தின் மனக்கண்கள், அதாவது மனக்கண்கள் என்றால் eyes of the heart, be enlightened. பிரகாசத்தை கொண்டு வாங்க ஆண்டவரே, ஒரு வெளிச்சத்தை கொண்டு வாங்க ஆண்டவரே. மந்த ஆவி எனக்குள் இருக்க வேண்டாம் ஆண்டவரே. The dull spirit and thick-hearted, இருதய கடினத்தை என்னிடத்திலிருந்து எடுத்து விட ஆண்டவரே. பிரகாசமான மனக்கண்களை எனக்கு தாங்க. இந்த ஜூலை மாதத்திலே எங்களுடைய திருச்சபையிலே, ஐக்கியத்திலே, விசுவாச மக்கள் மத்தியிலே பிரகாசமான மனக்கண்களை ஆண்டவரே கட்டளையிடுவீராக. Open our eyes, Lord, that we know the heavenly blessings that you have blessed us with. நான் அப்போஸ்தலனாகிய பவுல் ரொம்ப அழகா சொல்றாரு, help us, Lord, to know you. உம்மை அறிய எனக்கு கிருபை தாரும். So one thing, we are blessed. ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம் என்பது உண்மைதான். அந்த ஆசீர்வாதங்கள் என்ன என்பதை அறிவதற்கு ஆவியானவருடைய உதவி தேவை. In order to understand and grasp the heavenly blessings in Christ, we need the work and the help
of the Holy Spirit. Let's pray. ஜெபிப்போம். கர்த்தாவே, இந்த காலவெளியிலே உம்முடைய பரிசுத்த ஆவியானவருக்காக நன்றி. Thank you, Holy Spirit, for who you are. Thank you, Jesus, for the promise that you have given us, that we belong to you. நாங்கள் உமக்கு சொந்தமானவர்கள், உமக்காய் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். எங்களுக்குள்ளே, எங்கள் மேலே உம்முடைய முத்திரையாகிய பரிசுத்த ஆவியானவரை அச்சாரமாய் எங்களுக்கு கொடுத்திருக்கிறேன். You have sealed us with the Holy Spirit, who is the guarantee of our coming blessing. Thank you for opening our hearts. எங்கள் இருதயங்கள் மனக்கண்களை திறந்து உம்மை அறிந்து கொள்ள, உம்முடைய மகத்துவங்களை அறிந்து கொள்ள பலன் தருகிறவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். Thank you, Lord, today that we can depend on you, that you are the one who leads and guides us, Lord, and to know the richness of your amazing grace. In Jesus' name we pray. Amen. Amen. God bless you.